விநாயகர் சதுர்த்தி வரப்போகுது. எல்லாரும் விநாயகர் சதுர்த்திக்கு ஒவ்வொரு விதமாக வந்துட்டு சிலைகள் வாங்குவீங்க. விநாயகரோட சிலைகள் இது இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கல்கத்தா மாடல், பாம்பே மாடல்ஸ் அண்டு வந்து மண்ணால் செய்யக்கூடிய விநாயகர் சிலைகள் நிறையா இருக்குது. அதே இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பெயிண்டிங் பண்ணினதும் இருக்குது, பெயிண்டிங் பண்ணாமல் நம்ம மண்ணால் என்ன கலரில் செய்வோமோ அதே மாதிரியும் இருக்குது, சுட்ட பொம்மைகளும் இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஹீட் பண்ணி கொடுக்கறதுனால நமக்கு வந்துட்டு சிலைகள் வந்து உடையாமல் இருக்கும். நம்ம பூஜை அறையிலையும் வச்சுக்கலாம். மண்ணால் செஞ்ச சிலைகள் வாங்கும்போது நம்ம விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு 3 நாள் பூஜை பண்ணிவிட்டு நம்ம ஆற்றுல போய் கரைக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கிறலாம். இந்த மாதிரி நான் கரைக்க மாட்டேன், வீட்டில் எப்போயுமே நிரந்தரமாக வச்சு சாமி கும்பிடணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி பாம்பே மாடலு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஹீட் பண்ணி உங்களுக்கு பெயிண்டிங் பண்ணியே நிறைய விநாயகர் வச்சுருக்காங்க, அந்த மாதிரி கூட வாங்கிக்கலாம். அதெல்லாம் நம்ம பூஜை அறையில் எப்போவுமே பெர்மனண்ட்டாகவே வச்சுக்கலாம். இப்போ கரைக்கிற விநாயகரும் நிறைய டிசைன்ஸு பெயிண்டிங் கலர்ஃபுல்லான விநாயகர் வெறும் 1/2 அடியிலேருந்து இவங்ககிட்ட செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. கை அடக்கமாக இருக்க விநாயகரும் நிறையா இருக்குது. நம்ம வந்துட்டு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு தான் நம்ம விநாயகர் சிலைகள்லாம் வாங்கணுன்றது கிடையாது. முன்னாடியே கூட நம்ம வாங்கி வச்சுட்டு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நாள்னு சொல்லி 3 நாள் கணக்கு பண்ணி நம்ம அழைச்சிட்டு 3 நாளைக்கு வழிபடலாம். பூஜை அறையில் நம்ம நிரந்தரமாகவும் கரைக்காமல் வச்சுக்கிறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா ஹீட் பண்ணி பெயிண்டிங் பண்ண அழகழகான விநாயகரை வாங்கிக்கோங்க. இல்லை நான் வந்துட்டு ஒரு தண்ணியில் கரைக்கிறது, அந்த மாதிரி வைகையில் போய் கரைக்கிறதுன்னு கரைக்க தான் நான் போகிறேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி மண் விநாயகரும் இருக்குது. அதுவுமே வந்துட்டு அவங்க சும்மா கொடுக்கலங்க, வந்து இந்த மாதிரி பெயிண்டிங் பண்ணி ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக தான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. எந்த மாதிரி டிசைன்ஸு எப்படி கஸ்டமைஸ் வேணுமோ அவங்கக்கிட்ட பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நிறைய ஏரியாவில் வந்துட்டு கடைகள்லாம் இல்லாமல் இருக்கும். நீங்கள் குட்டி ரீசெல்லர் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இவங்ககிட்ட மொத்தமாகவே வந்து வாங்கிக்கலாம். உங்கள் ஏரியாவில் விநாயகர் சதுர்த்தி விநாயகர் சிலைகள்லாம் நீங்கள் சேல் பண்ண மாட்டாங்கன்னு நினச்சிங்கன்னா சின்னதாக ஒரு டேபிள் மட்டும் இருந்தால் போதும், நீங்களும் இவங்கக்கிட்ட ஒரு பல்காக 3000 2000க்கு வாங்கிட்டு சேல் பண்ணிக்கிறலாம். விநாயகர் சதுர்த்தி வர்ற 2 நாளைக்கு முன்னாடி இருந்து இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 3 நாள்லேயே உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். கண்டிப்பாக ரீசெல்லராக இருந்தீங்க, பல்காக பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே இவங்களை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இது டைரக்ட் விசிட் ஷாப் மட்டும்தான், ஆன்லைன் கிடையாது. ஃபஸ்ட்டு எல்லோரும் என்ன சொல்கிறீங்கன்னா இந்த மாதிரி மண் சிலைகள் வீடியோ போடும்போது ப்ரைஸ் கேட்குறீங்க. வெறும் 50 ரூபாயிலேருந்து குட்டி குட்டி பொம்மையெல்லாம் கொடுத்துட்ருப்பாங்க. அது வந்து சைஸ் ஏற்ற மாதிரி ப்ரைஸ் வந்து டிஃபர் ஆகும். இப்போ நீங்கள் வீடியோவில் வந்துட்டு 50 ரூபா சொல்லிட்டேன், 100 ரூபா சொல்லிட்டேன் அப்படின்னா 100 ரூபாய்க்கு என்ன பொம்மை இருக்குதுன்னு நீங்கள் கடையில் போய் 500 ரூபா பொம்மையை வந்து பார்கெயின் பண்ணி கேட்பீங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன இஷ்யூஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ப்ரைஸ் எதுவுமே சொல்லலை. அஃபண்டபிளாக சொந்தமாக மண்ணால் தயாரிக்கிற பொருட்கள்லாம் அவங்களே தயாரித்து பெயிண்டிங் பண்ணி கொடுக்குறாங்க. ஒரு 10-20 கூட கொடுத்து நீங்கள் வாங்கினா அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல் பண்ண மாதிரி தான் இருக்கும். டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் போய் நம்ம பேமெண்ட் பேசாமல் தான் எந்த பொருளையும் வாங்குகிறோம். அதே மாதிரி தான் இவங்ககிட்டே நீங்கள் பேமெண்ட்டு ஒரு சில பொருட்கள் வந்துட்டு சேர்த்து வாங்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களே கம்மி பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் பார்கெயின் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இவங்ககிட்ட எல்லா சீசனுக்குமே மண்ணால் ஆன பொருட்கள்லாம் கிடைக்கும். இப்போ கார்த்திகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அகல் விளக்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 100 வெரைட்டிஸுக்கு மேலே கொண்டு வருவாங்க. பீங்கானில், மங்கில், மண்ணால் செஞ்சதுன்னு நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். விநாயகர் சதுர்த்தினால இப்போ விநாயகர் சிலைகள் மட்டும் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். இதே இது நீங்கள் பார்த்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்திக்கு கிருஷ்ணரும் சேல் பண்ணாங்க. அது மட்டும் இல்லை, பூஜைக்கு தேவையான திங்ஸும் இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு குட்டியாக வந்து விநாயகர் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா அவரை வந்துட்டு நம்ம உட்கார வைக்கிறதுக்கு பூஜை அறையில் இல்லை விக்கிரகங்கள் வைக்கிறதுக்குள்ள குட்டி குட்டி இந்த மாதிரி பலகையில் இருக்குது. துளசி மாடமும் நிறைய அவைல் பண்ணி வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பர் கலரிங். இந்த கலரிங் கூட உங்களுக்கு போகாது. அதுக்கப்புறம் வந்துட்டு கொலுலாம் அடுத்த மாதம் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். இவங்ககிட்ட ஏற்கனவே நீங்கள் வச்சுருக்க பொம்மைகளுக்கும் நீங்கள் பெயிண்டிங் பண்ணிக்கலாம். புதுசாக கொலு செட்டு வாங்கணுன்னாலும் தாராளமாக இந்த ஷாப்புக்கு வந்து நீங்கள் விசிட் பண்ணலாம். விநாயகருக்கு வந்துட்டு நிறைய அடியிலே வந்துட்டு உங்களுக்கு ரெடிமேடாகவே வச்சுருக்காங்க. வந்து பார்த்துட்டு அப்படியே தூக்கிட்டு போயிடலாம். அவ்வளோ ராஜ அலங்காரம், அவங்க வாகனத்தில் உட்காந்துருக்க மாதிரி இல்லை மேடை போட்டு உட்காந்துருக்க மாதிரின்னு நிறைய சைஸஸ்லையுமே இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லை, ஹோம் டெக்கர் ஐட்டம்ஸ், பொங்கல் வைக்கிறதுக்கு பொங்கல் பானை, அரிசி கும்பிட்றதுக்கு பானைகள்னு நிறைய ஐட்டம்ஸ் இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. சாம்பிள் பீசஸ் மட்டும்தான் நான் காமிக்கிறேன். இந்த வீடியோவில் டீட்டெயிலாக எதுவும் சொல்ல முடியாது. உங்களுக்கு ப்ரைஸோட டீட்டெயிலாக ஏதாவது வீடியோ வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ஷாப்பில் ஃப்ரீ டைம் இருக்கும்போது உங்களுக்கு நான் ஷூட் பண்ணி கண்டிப்பாக ப்ரைஸோட வீடியோ போடுறேன். ஹோம் டெக்கர் ஐட்டம் யூஸ் பண்ணுற எல்லா ஐட்டமும், அதுக்கப்புறம் பூஜை அறையில் வைக்கிறதுக்குன்னு நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. உண்டியலில் வந்துட்டு பார்த்திங்கன்னா மண்ணால் ஆனது இருக்குது, பீங்கானில் ஆனது இருக்குது. மண்ணால் செஞ்ச ஹோம் டெக்கர் ஐட்டம்ஸு நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இப்போ சாம்பிள் பீசஸ் மட்டும் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் பாருங்கள். அதுக்கப்புறம் பூ வைக்கிற தொட்டி இதெல்லாம் வந்துட்டு நிறையா இருக்குது. உண்டியெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா
சின்ன சின்ன குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய டிசைன்ஸில் மீன் போட்ட மாதிரி பழங்களான உண்டியல்னு நிறைய வெரைட்டிஸ் இவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு தான் நான் விநாயகர் வாங்குவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அன்னைக்குமே வந்துட்டு மண்ணால் இவங்க அடித்து கொடுப்பாங்க. அதை கூட நீங்கள் பலகை எடுத்துகிட்டு வந்துட்டு விநாயகரை நம்ம இங்கே வாங்கிட்டு போகலாம். முன்னாடியே பர்ச்சேஸ் பண்ணி வைக்கணும், இல்லை சின்னதாக பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த ஷாப்புக்கு ஒரு விசிட்டை போடுங்க. இந்த ஷாப் ஆன்லைன் கிடையாது, டைரக்ட் விசிட் மட்டும்தான். நம்ம மதுரை குரு தேட்டர்லேருந்து ஆறுபாளையம் போகிற ரோட்டில் கேஎம் மோட்டார்ஸ் இருக்கும், அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் இந்த ஷாப்பு. சாந்தி அம்மா ஷாப். கண்டிப்பாக ஒரு விசிட்டை போடுங்க.